Namastu வணக்கம் welcome back to my channel Rakesh Universe. Channel புதுசா வந்திருக்கீங்கன்னா subscribe பண்ணுங்க. கீழ bell notification இருக்கு அது ஆன் பண்ணுங்க. Without any further ado, let's get started. So, நான் ஸ்டார் மூவி பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதில் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்க்கலாம். ஓகே டீல் குட். இது மூவியில் லால் சருக்கு நிறைய ஆசை இருக்குது. அவர் என்னென்னா அவருக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ பட் அவர் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அவர் லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவருக்கு அது ஆக முடியல. ஸோ அவர் என்னன்னா அவர் அட்லீஸ்ட் அவரை புள்ள லைக் கெவின் அவர் தான் நல்ல ஆக்டர் ஆகணும் அந்த ஆசை அவருக்கு இருக்கு. அண்ட் செப்பத் முதல்ல லைக் இன் சைல்ட்ஹுட் ஆல்சோ ட்ரீம் நிறைய ட்ராமாஸ் எல்லாம் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் கவின். அண்ட் இவர் தான் அந்த அப்பா தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் லைக் இங்கே பண்ணுன்னு ஆயிட்டு. ஸோ அட் த எண்ட் அண்ட் கெவின்க்கும் நல்ல சினிமா பற்றி நல்ல பேஷன் இருக்குது அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் காலேஜ்லேயே தான் அவர் பிளாக் டிக்கெட்ஸ் லைக் ரஜினி சாரோட மூவி பிளாக் டிக்கெட்ஸ் எல்லாம் அவர் செல் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் காமிச்சிருக்கு மூவியில். அப்பார்ட் ஃப்ரம் தட் இவருக்கு இன்ஜினியரிங் காலேஜில் லைக் அட்மிட் ஆக போகிறோம் லைக் பட் ஆனாலும் அவருக்கு தெரியும்ல the person who likes cinema the most will be attached to the cinema only. and அவருக்கு லைக் அவர் என்ன படித்தாலும் அவருக்கு அது வராது. பட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே, என்ன பண்ண முடியும். ஸோ you need to obey that. and தெரியவில்லை அம்மாவுக்கு லைக் மிடில் கிளாஸ் இருக்கும்போது ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் இதில் சேம் அம்மாவுக்கு மூவிஸ் இதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் ஆனாலும் ஹீ ட்ரைஸ் ஃபோக்கஸஸ் அண்ட் ஹீ லேர்ன்ஸ் ஃப்ரம் எவ்ரி திங். அண்ட் அதுதான் லைக் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னு. ஸோ இன் பிட்வீன் லவ் ஸ்டோரி வரும். ஸோ அதுக்கப்புறம் லைக் மூவி இங்கே போகும்போது ஒரு ட்ராக்ல போகும்போது ஒரு டீவியேஷன், அது லைக் இட்ஸ் அப் டு தி ஸ்டோரியா எனக்கு தெரியல. பட் நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குது மூவி பார்க்கும்போது. ஸோ அது என்னன்னா எனக்கும் லைக் இது வரைக்கும் நான் ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் தட். பட் ஆஸ் எ பார்ட் ஆஃப் த ஸ்டோரி ஐ திங்க் இட் ஹேஸ் பீன் தேர். அது இருக்கலாம் அது. பட் நம்மள அது பார்க்கும்போது நிறைய சீன்ஸ் நமக்கு லைக் நிறைய சீன்ஸ் நமக்கு கனெக்ட் போகும். பட் நிறைய சீன்ஸ் இது என்னடா இது என்ன அங்கே தோணுது. அண்ட் இதில் நல்ல இருக்கிற விஷயம் என்னன்னா கெவினோட ஆக்டிங். ஐ பர்சனலி லவ்ட் ஹிஸ் ஆக்டிங் அண்ட் த டைலாக்ஸ் விச் ஹேவ் பீன் ரிட்டன் லைக் நம்ம எல்லாரும் ஏதோ ஒன்று பிடிச்சு இருக்குதா செய்யும், நம்ம தான் அது ஒடிச்சு தள்ளிட்டு மேலே வரணும். தட்ஸ் இட். அண்ட் அதர் ஒன் வாஸ் லைக் இந்த மூஞ்சி வச்சுட்டு எப்போ நான் நடிப்பேன்னு கேட்டேன், நான் நடிச்சு காட்டுறேன்டா மொத்தா மூஞ்சி பார்ப்பீங்களா. அது நிறைய சீன்ஸ் இருக்கு, நிறைய டைலாக்ஸ் இருக்கு. அது நான் லைக் நான் அது பார்க்கும்போது எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. அண்ட் ஐ லிட்டரலி காட் கனெக்டட் டு த மூவி ஃபார் எ வைல். பட் என்னாலும் நான் சொல்லியிருக்கேன்ல லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒன் ஹீரோயின், செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஹீரோயின் வரும். ஸோ பட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டோரி ஆர் நாட் ஐ டோன்ட் நோ. பட் எனிஹவ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐயோ நானே டீவியேட் பண்ணிட்டு இருக்கல. ஸோ யா டீவியேஷன் வரும்போது நானும் டீவியேட் ஆகிட்டேன். பட் கம்மிங் டு த பிளாட், ஸோ அவர் கடைசியாக வரைக்கும் கெவின் அவர் ஆக்டர் ஆகுதா இல்லையா, கம்மிங் டு ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஆல். அண்ட் இன் பிட்வீன் அவர் மும்பை போகிற ஆக்டிங் கற்றுட்டுக்கு. பட் ஆனாலும் அவர் அங்கே கற்றுட்டு திருப்பியும் சென்னை வருவேன். ஸோ லைக் அவர் எதுக்காக அங்கே போகிறேன் பிகாஸ் எனிஹவ் தமிழ்நாட்டில் வேறு ட்ராமாஸ் இருக்குது, இது இருக்குது. அண்ட் ஆனாலும் அட்லீஸ்ட் நியர்பை போகணும். பட் ஹீ லிட்டரலி வெண்ட் தேர். மும்பை போகிறேன் அண்ட் மும்பை போயிட்டு அவர் அங்கேயே பெரிய ஹீரோ ஆகிட்டேன்னு நினச்சேன், அதுவும் கிடையாது. ஸோ லைக் unnecessarily ஒரு சீனாக
அன்னெசரிலி ஒரு சீன் அது வச்சிருக்கேன். அது என்னாலும் எனக்கு தெரியாது. பட் ஓவரால்லி நம்மள மூவி பார்க்கும்போது அண்ட் ஒன் மோர் திங், வென் யூ ஆர் அன் ஆர்டிஸ்ட், நல்ல ஸ்கில் என்னன்னா, he should focus on himself, not on others. He should chase his goals, not girl. Because if he chases his goals, the girl will automatically chase him. Aha, kavita. Anything on. ஸோ கடைசி வரைக்கும் அவர் இன்பிட்வீன் பிரேக்கப் இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இன்பிட்வீன் அவருக்கு ஐயோ அது வேணாம், அது ஸ்பாய்லர் ஆகணும். ஸோ இதுதான் பிளாட். ஸோ கடைசி வரைக்கும் அவர் ஹீரோ ஆயா இல்லையான்னு ஸ்டோரி. அண்ட் மியூசிக் பை யுவன் சங்கர் ராஜா இஸ் ஆல்சோ ஆசம் நான் சொல்லியிருக்கணும். பட் பை த வே லைக் த பிஜிஎம் அண்ட் ஆல் நம்மள கேட்கும்போது ஒரு நல்ல ஃபீல் தோணுது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வாஸ் ஆல்சோ குட். அண்ட் டைரக்ஷன் பை அலான், அதுவும் நல்லதான். பட் நான் சொல்லியிருக்கேன்ல, லைக் இன் பிட்வீன் டீவியேஷன்ஸ் வரும். டீவியேஷன் வரும்போது நமக்கு கனெக்ஷன் லாஸ் ஆகும். பட் ஓவரால்லி வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் மூவி பார்க்கலாம். அண்ட் வித்தின் ஃபியூ மந்த்ஸ் இட் வில் பி கமிங் இன் அமேசான் பிரைம். அண்ட் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்மிங் டு சினிமாட்டோகிராஃபி நல்லதாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கிளைமேக்ஸ் இட்ஸ் அப் டு தி மார்க். அது ஒரு நல்ல சீன் இருக்கு அதில். அண்ட் ஓவரால்லி ஸ்டார் மூவிக்கு நான் ஸ்டார் கொடுக்க போகிறேன் என்னன்னா 3/5. ஸோ இட்ஸ் ஒன் டைம் வாட்ச். பட் ஓவரால்லி இட்ஸ் அ டீசன்ட் வாட்ச். தியேட்டரில் போய் பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி இட்ஸ் கெவின் ஆக்டிங். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் தியேட்டர் போய், இஃப் யூ ஆர் கெவின் ஃபேன்ஸ், யூ கேன் கோ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். இன்னைக்கு இவ்வளோ தான். அடுத்த వీడియోలో பார்க்கலாம். థ్యాంక్ యూ. సో తెలుగులోకి వచ్చేసరికి నేను స్టార్ మూవీ చూడడం జరిగింది. సో ఇదేంటంటే లాల్ సార్ వాళ్ళ అబ్బాయిని ఎలాగైనా యాక్టర్ చేయాలనుకుంటారు. ఎందుకంటే తను చిన్నప్పటి నుంచి తనకి ఒక ప్యాషన్ ఉంటుంది, నేను యాక్టర్ అవ్వాలి, నాకు మంచి పేరు రావాలి, ఇది అది అని. కానీ తను చాలా ట్రై చేస్తాడు. చాలా ట్రై చేసినా తనకి దక్కదు. సో తను ఏంటనుకుంటారంటే అట్లీస్ట్ నా కొడుకైనా మంచిగా అవన్నీ నేర్పించి, డ్రామా ఇవన్నీ నేర్పించి ఒక యాక్టర్గా చూసి అతను అదేంటి మంచి పొజిషన్, మంచి సంపాదన అన్నీ రావాలని కోరుకుంటాడు. లైక్ యాక్టింగ్ నేర్చుకునేదంతా. సో తిని ఏంటంటే తిన ఫాదర్ తినకి చాలా సపోర్ట్ చేస్తాడు. లైక్ ఇది నేర్చుకోరా లైక్ తండ్రిలా కాదు, యాజ్ ఎ ఫ్రెండ్గా చూస్తాడు. అండ్ సేమ్ రెసిప్రికేట్ అవుతుంది. అండ్ ఇందులో ఏంటంటే ఒక డైలాగ్ కూడా ఉంటుంది, నేను గెలిచే వరకు నాకెవ్వరు వద్దు. అప్పుడు ఆ డైలాగ్ కానీ చాలా బాగుంది మూవీ. మీరు చూస్తే మీకు అర్థం అవుతుంది. ఏంటంటే లాస్ట్ వరకు ఇతను హీరో అయ్యాడా లేదా అనేదే మూవీ ప్లాట్. కానీ మధ్యలో చెప్పే కదా డీవియేషన్స్ ఉంటాయి. సో ఇది కొన్ని రోజుల్లో అమెజాన్ ప్రైమ్లో రాబోతుంది. సో అందులో చూడాలనుకుంటే అందులో చూడొచ్చు. కాకపోతే మీరు థియేటర్కి వెళ్ళి ఎక్స్పీరియన్స్ చేయాలంటే థియేటర్కి వెళ్ళి కూడా చూడొచ్చు. ఇది నాకు అంటే తెలుగులో రిలీజ్ అయిందో లేదో తెలియదు, కానీ ప్రొడ్యూసర్స్ మాత్రం మన తెలుగు వాళ్ళే, బివిఎస్ ప్రసాద్ గారు అండ్ ఎస్విసిసి ఇవన్నీ. సో ఓవరాల్లీ నేను ఇచ్చే రేటింగ్ మూవీకి 3/5. నెక్స్ట్ వీడియోలో కలుద్దాం.